அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவிஸ் பாலிடிக்ஸ் பஜார். தேர்தல் 2024. ஸோ பிரச்சாரம் பரவ போயிட்டு இருக்க இந்த காலகட்டங்கள்ல ஒரு பிரச்சாரம் எப்படி இருக்குது, இப்ப எப்படி இருக்கு? 2021 பண்ண பிரச்சாரங்கள், பண்ணப்பட்ட பிரச்சாரங்கள் 2024 பண்ணக்கூடிய பிரச்சாரங்கள்ல ஒரு பெரிய மாறுதல் ஏற்பட்டிருக்கு. இப்ப இந்த மாற்றம் என்ன? இந்த மாற்றத்தினால மக்கள்கிட்ட என்ன பிரச்சனை ஏற்பட போகுது? இது எவ்வளவு பெரிய அரசியல் ரீதியா ஒரு பெரிய இழப்பை ஏற்படுத்த போகுது மக்களுக்கு அப்படிங்கிறத பத்தி டீட்டெயில்டா பேச போறோம் இந்த பதிவுல. இப்போ எலெக்ஷன்ஸ் ரொம்ப சூடா போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அதுவும் போன எலெக்ஷன்ஸை விட இந்த எலெக்ஷன்ஸ் நிறைய டிஃபரன்ஸ் பார்க்க முடியுது நம்மளால. அதுவும் இல்லாம டிஜிட்டலா கொண்டு போறாங்க, அதுவும் கேம்பெயினிங்ல. ஸோ இது ஹெல்தியா இருக்கும்னு நினைக்கலாமா நம்ம? இல்ல, ஒரு ஆஸ்பெக்ட்ல பார்க்க என்னன்னா டிஜிட்டலா கொண்டு போறாங்க கேம்பெயினிங்ல அப்படின்னா, இப்போ டிஜிட்டலா இந்த பாருங்க, பிஜேபி 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சிக்கு வந்திருக்காங்க. வந்தப்போ இந்த ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. இந்த வாக்குறுதி அவங்க பேசினது பாருங்க, இப்ப எங்க என்ன இருக்கு பாருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கொண்டு போகல. ஸோ இப்ப நம்ம வித்தியாசத்தை பார்த்துக்கணும். என்னன்னா இந்த எலெக்ஷன் என்ன ஆக்சுவலா பேசிக்கா பாத்தீங்கன்னா எம்பி எலெக்ஷன் 10 வருஷம் பிஜேபி ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த 10 வருஷத்துல பிஜேபி என்ன பண்ணாங்க, என்ன பண்ணல, இப்ப இவங்க பண்ணதுல என்னென்ன தப்பு நடந்திருக்கு, இதை பத்தி பேசணும். இப்ப இவங்க வந்தாங்கன்னா, இந்த பக்கம் கூட்டணி, இந்தியா கூட்டணி வந்தாங்கன்னா என்ன மாத்த போறாங்க, இதான் பேச வேண்டிய மூலதனமான பாயிண்ட்ஸ். இப்ப நம்ம சென்ட்ரல்லே விட்டுருவோம், ஸ்டேட் பத்தி மட்டும் பேசுவோம். ஸ்டேட்ல டிஎம்கே ஏடிஎம்கே இவங்க 2 பேர் தான் போட்டி இருக்கிறது. பிஜேபி இன்னும் சீன்குள்ள வரல அப்படின்னு தான் பார்க்கணும். பட் ஈவன் தோ அவங்க இந்த போட்டிக்குள்ள இருக்கிறாங்க அப்படிங்கிறதை ப்ரூவ் பண்றாங்களா இல்லையா அப்படிங்கிறது இந்த 2024 ரிசல்ட் வச்சு தெரிய போகுது நமக்கு. இல்ல, இந்த 2 கட்சியுமே அவங்க பிஜேபியோட எதிரி இல்லன்னே சொல்றாங்க. ஆமா, அது ஒரு பெரிய இஷ்யூ. இன்ஃபேக்ட் டிஎம்கே சொல்றாங்க, டிஎம்கே பிஜேபி தாங்க எதிரி அப்படின்னு சொல்றாங்க. பட் அதிமுக சொல்றது கிடையாது. ஓகே, தென் இது தனி விஷயமா பேசலாம். பட் இங்க பிரச்சாரத்தை பத்தி மட்டுமே பார்ப்போமே. பிரச்சாரத்துல ஒரு பக்கம் திமுக என்ன பண்றாங்கன்னா, இவர் காலில் போய் விழுந்த அந்த போட்டோவை காட்டுறாங்க, காமிச்சு பாதம் தொட்ட பழனிசாமி பேசுறாங்க. இன்னொரு பக்கம் பல்ல காட்டுறாங்க அப்படின்னு அவங்க பேசுறது. இந்த பக்கம் அதிமுக பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, ஒரு ஸ்டாலின் பதனி குடிச்சிட்டு இருக்காரு, பதனி குடிச்சிட்டு பயங்கர இனிப்பா இருக்கு சக்கரப்பட்டுலன்னு கேட்கிறாரு, இதை காட்டுறாங்க. சரி, எதை குறிக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாத்துக்குவோம். அதாவது உங்களுக்கு எலெக்ஷன் கேம்பெயினிங் அப்படிங்கிறது நம்ம முன்னாடி நான் சொல்றது ஜெயலலிதாவும் கருணாநிதி சமயத்துல பார்க்கலாம். அவங்க சமயத்துல இருந்த சமயத்துல பாத்தீங்கன்னா, நீங்க எதை பண்ணீங்க, என்ன தப்பு நடந்துச்சு, நாங்க என்ன பண்ண போறோம், இதை பத்தி மட்டும்தான் பேசுவாங்க. நீங்க நாங்க இப்படிதான் இருக்கும். அதான் அவங்க கட்சியை ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. பட் இந்த வாட்டி என்னன்னா, தனி நபரை, ஸ்டாலின் அவர்கள் இப்படி பண்ணாங்க, எடப்பாடி அவர்கள் இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அப்படி லீடர்ஸை தாக்குறாங்க. ஓகே, கரெக்டா சொல்றீங்க. இப்ப லீடர்ஸை தாக்குறாங்கன்னு சொல்றீங்க பாத்தீங்களா. இப்ப லீடர்ஸை தாக்குறப்போ என்ன இம்பாக்ட் மக்கள் மனசை ஏற்படுத்தும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் முக்கியமா பார்க்கணும். ஏன்னால் இப்போ ஆக்சுவலா ஒரு சர்வே என்ன சொல்றதுன்னா, சோசியல் மீடியா உலகத்துல அதிகமா பரவிட்டு இருக்க காலகட்டங்கள்ல பரவிட்டு இருக்கிறதுனால, ஒரு சோசியல் மீடியாவை பொறுத்தளவுக்கு ஒரு கண்டென்ட்டுக்கு தே ஹேவ் லாட் ஆஃப் கான்செப்ட்ஸ். இப்போ உலகத்துல உள்ள பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன்ல எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது தெரியாம மக்கள் தவிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாவே போயிட்டு இருக்கு உலக லெவல்ல. நீங்க ஃபேக்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரே சம்பவத்துல பலவிதமான ஃபேக்ட்ஸை சொல்றாங்கன்னா, இப்போ பார்க்கக்கூடிய மக்களுக்கு இப்போ நியூஸே எடுத்துக்கலாம். ஒரு நியூஸ்ல முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா 10 பேப்பர்ஸ் இருக்கும், நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கும். இந்த 10 பேப்பர்ஸ்ல ஒரே செய்தியை 10 விதமான வார்த்தைகள்ல போடுவாங்க. ஆனால் அந்த 10 செய்தி ஒரு செய்தியா இருக்கும். இப்போ நியூஸே மாத்திடுறாங்க. சோ இந்த ஃபேக்ட், இந்த என்ன ஒரு ஃபேக்ட் இருக்கு, என்ன நடந்திருக்கு, என்ன இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறதையே மாத்தி போடுறாங்க நியூஸஸ்ல. இது நாட்டுல உலகத்துல மிகப்பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. இதுக்கு ரெமடிஸ் தேட முடியல. ஏன்னால் சோசியல் மீடியா அதிகமா வர்றதுனால சோசியல் மீடியால அதிகமான ஒரே சம்பவத்தை விவரிச்சு வெவ்வேறு நியூஸே மாத்தி போடுறாங்கன்றப்போ இப்ப என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா, அடுத்தது இப்ப இவனு போடுறான் அவனு போடுறானால் இவங்க 2 பேரும் கருத்துல மோதிக்காம அவங்களுக்குள்ள மாத்தி மோதிக்கக்கூடிய பிரச்சனைவா உருவாகுது சோசியல் மீடியாஸ்ல.
இப்ப அதே சினாரியோ தான் இங்க ஃபாலோ பண்றாங்க. ஏன் நான் சொல்றேன்னா, மக்களுக்கு என்ன மனநிலை வந்து போச்சு இப்போ அப்படின்றத பாக்குறாங்கன்னா, மக்களை பொறுத்தளவுக்கு எனக்கு ஃபேக்ட்ஸே வேண்டாயா, அவனை பத்தி கிண்டல் பண்றியா, இட் பிகம்ஸ் அ பைட்டிங் பாயிண்ட் ஃபார் மீ. அவ்வளவுதான், காசிப்பிங். இப்போ ஸ்டாலின் வந்து பதனி குடிச்சிட்டு அதுல வந்து இனிப்பா இருக்கு அப்படிங்கறத இவன் தனியா ட்ரோல்னு ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சு ட்ரோல் பண்றாங்க. இவங்க முட்டியை போட்டு போயிட்டு காலை தேடிட்டு இருந்ததை போட்டு இவங்க ட்ரோல் பண்றாங்க. இப்படி மாத்தி 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 எலெக்ஷன் கேம்பெயினிங் அப்படிங்கிறது ட்ரோல் கேம்பெயினிங்கா மாறுது. பாத்தீங்கன்னா இங்கதான் சிக்கல் இருக்கு நம்ம சொல்றோம். இப்போதைக்கு இது வந்து இன்னும் பெருசா பேசப்படாத ஒரு டாபிக்காக இருக்கிறது. எலெக்ஷன் கேம்பெயின் அப்படிங்கிறது ட்ரோல் கேம்பெயினா மாறப்ப என்ன ஆகுதுனால், இப்ப ஒரு காலத்துல சொன்னாங்க எப்படின்னா, நீ எங்களுக்கு ஓட்டு போட்டனா நாங்க இதை பண்ணுவோம் அப்படின்னாங்க. நீ அவனுக்கு ஓட்டு போட்டதுனால அவன் இதை பண்றான், இதை பண்ணி தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு நம்ம காட்டுவாங்க. இதுதான் கேம்பெயினிங்கா இருந்துச்சு. இப்ப எப்படி ஆகி போச்சுனால், நீ அவனுக்கு ஓட்டு போடாத ஏன்னா அவன் லூசு அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் நீ அவனுக்கு ஓட்டு போடாத ஏன்னா அவன் காலை தொட்டு வந்தவன்றாங்க. சோ இப்படி கேம்பெயின் பண்றப்ப மக்களுக்கு இது என்ன ஆகுதுன்னா, இவங்க பண்ணக்கூடிய ஊழல்கள், தப்புகள் இதெல்லாம் போய் ரீச் ஆகிறது இல்லை. மக்கள்கிட்ட டோட்டலாவே வந்து ஒரு நெகட்டிவ் மென்டாலிட்டி வர ஆரம்பிக்குது, ட்ரோல் மென்டாலிட்டி. இப்ப அடுத்தடுத்த எலெக்ஷன்ல இன்னும் ஜாஸ்தியா தானே ஆகும், ரொம்பவே ஜாஸ்தி ஆகுங்க. அதான் பிரச்சனை. இப்போ இதான் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம். இது இப்ப வரைக்கும் இதை பத்தி எந்த ஒரு மீடியாஸும் இல்ல எந்த ஒரு அனலிஸ்டும் பேசல. பட் இது தேர் என்ஜாயிங் இட். அவங்க மீடியாவும் சரி மக்களும் சரி இதை வந்து அவங்க என்ஜாய் பண்றாங்க. ஓகே, இந்த ட்ரோல்ஸ் இந்த மாதிரி பேசுறது வந்து அவங்க ரசிக்கிறாங்க. ஏன்னா இது அவங்க கண்டென்ட். அது அதாவது உங்களுக்கு ஒரு ஆஸ்பெக்ட்ல பாக்கணும் என்னன்னா, இப்ப உள்ள எலெக்ஷன்ஸ் என்ன பொறுத்தளவுக்கு 24 எலெக்ஷனை பொறுத்தளவுக்கு நீ யாருக்கு ஓட்டு போடுற அப்படிங்கறத நீ தீர்மானி அப்படிங்கிறதுக்கு எலெக்ஷன் இது இல்லவே இல்லை. அண்ட் கேண்டிடேட்ஸ் பத்தி யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீ யாருக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கறத பத்தி தான் இங்க தீர்மானிக்கிற எலெக்ஷனாவே கேம்பெயினிங்கே பண்றாங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆஃப் அ நெகட்டிவ் கேம்பெயினிங்கா போயிட்டு இருக்கு. நீங்க ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நம்ம பேசுவோம். கருணை ஜெயலலிதா உயிரோடு இருந்த சமயத்துல, ஜெயலலிதா சிஎம் இருந்த சமயத்துல அவங்க ஒரு கோயிலுக்கு போறாங்க. அந்த கோயில ஒரு குட்டி யானை இருக்கு. அந்த குட்டி யானை போய் இவங்க வந்து தோற்றுறாங்க. ரொம்ப குட்டி யானை. இவங்க தான் ஸ்பான்சர் பண்றாங்க அந்த யானையை. அந்த யானையில போய் வந்து அவங்க ஏதோ கொடுக்குறாங்க. அது குட்டியா இருந்ததுனால அதுக்கு தெரியாது இல்லையா, அதுக்கு சிஎம் தெரியும் பிஎம் தெரியுமா, தெரியாது. அது என்ன பண்ணி தும்பிக்கை வச்சு தட்டி விட்டுருச்சு. இவங்க வந்து கீழே விழ போயிட்டாங்க. அப்படின்ட்டா டக்குன்னு பக்கத்துல செக்யூரிட்டி கார்ட்ஸ் பிடிச்சிடறாங்க அவங்க. ஜெயலலிதா வாஸ் ரெஸ்கியூட். இப்போ இந்த சம்பவத்தை நீங்க இப்ப நடந்தா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. என்ன பேசுவாங்கன்னு எதுக்கு டோல்னா போடுவாங்க பாத்தீங்கன்னா, ஜெயலலிதாவை மக்களுக்கு தான் பிடிக்கலன்னா யானைக்கும் பிடிக்கலையான்னு போடுவான் ட்ரோல். இப்ப என்ன, அவங்க நடந்த சம்பவம் ஏதோ ஒரு சம்பவம், அந்த சம்பவத்தை இவங்க வந்து நேட்டிவ் செட் பண்ணி ட்ரோல் போடுறாங்கன்னா, இப்ப இதுதான் இந்த எலெக்ஷன்ல ஒரு பெரிய கேம்பெயினா போயிருப்பாங்க. இதே மாதிரி கருணாநிதியை பத்தியும் இவங்க சைடு ட்ரோல் பண்ணுவாங்க. அவருக்கு 4 ஒய்ஃப் இருந்தாங்க, 5 ஒய்ஃப் இருந்தாங்க, ட்ரோல் பண்ணுவாங்க. இது இந்த மாதிரியான சம்பவங்கள் ட்ரோல் மெட்டீரியல்லாம் நீங்க போறப்ப என்ன எலெக்ஷனே வந்து கேலி கூத்தாக மாறிவிடும். இது வந்து ஒரு ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்கன்னா, இன்னொன்னு கேட்கலாமே, இது என்ன எலெக்ஷன்? எம்பி எலெக்ஷன். 10 வருஷம் பிஜேபி என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்காங்க, இத பத்தி இதுவரையில் ஒரு பிடிஎஃப் வரவே இல்லை. நீங்க இந்த மேனிஃபெஸ்டோ கொடுத்தாங்க, இந்த மேனிஃபெஸ்டோல இதை வந்து அவங்க அச்சீவ் பண்ணாங்க, இதை அச்சீவ் பண்ணல அப்படிங்கிற கம்பேரிசனா வேண்டவே வேண்டாம். 10 வருஷத்துல அவங்க என்ன சாதிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத இத்தனையா நம்ம பேச போறோமுங்க. கண்டிப்பா 10 வருஷம் என்ன அச்சீவ் பண்ணிருக்காங்க அவங்க அப்படிங்கிறத பத்தி வரல. இவங்க 10 வருஷத்துல அச்சீவ் பண்ணாததை இவங்க என்ன அச்சீவ் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பத்தி இவங்க பெருசா பேசல. இந்த ட்ரோல் மேட்டர்ஸ் ஆக்சுவலா வந்து இது மற்ற ஸ்டேட் எப்படி போயிட்டு இருக்கு நம்ம பார்க்க முடியல, நம்ம பார்க்கல, நமக்கு அந்த டைமும் இல்லை, நம்ம தெரியாம அதை பத்தி பேச வேண்டாம். பட் தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு திமுக அதிமுக ரெண்டுமே இந்த மாதிரியான ட்ரோலிங் கேம்பெயின் பண்றாங்க அப்படிங்கிறது ஆபத்தாக வந்துவிடும். நாளைக்கு என்னன்னா, இப்ப பாருங்க, நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம், இங்க பிஜேபி எதிர்ப்பு அதிகமா இருக்கு. அப்போ பிஜேபி 10 வருஷத்துல என்னென்னலாம் சாதிச்சாங்க அப்படிங்கிறத பத்தி இங்க யாருக்கும் எதுவுமே தெரியாது. இல்ல என்ன சாதிக்காம விட்டாங்கன்னு இங்க தெரியாது. ஆனா அதை தெரியப்படுத்தவும் மாட்டேங்கிறாங்க. அதுதானே கேம்பெயின். கேம்பெயின் இஸ் தட். இதுல வந்து பரவாயில்ல, டிஎம்கே வந்து பிஜேபிக்கு நேர் எதிரி அப்படிங்கிறதுனால 29 பைசா அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி மினிமம் பேலன்ஸ் விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து அக்செப்டட். ஆனால்
இந்த ட்ரோல் கேம்பெயின் நடக்குது பாருங்க. இந்த இப்போ இந்த 29 பைசா அப்படிங்கிற விஷயம் வந்து மக்கள் ரீச் ஆகிறத விட ட்ரோல் கேம்பெயின் அதிகமா போய் ரீச் ஆகுது. அப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் போறப்போ எப்பா அச்சீவ்மெண்ட்லாம் பேசாது, ட்ரோல் பத்தி மட்டும் சொல்லு. அதுதான் மக்களுக்கு வந்து ஈஸியா கிராஸ் பண்ண முடியுது. அப்ப என்ன ஆகும்னா உங்க கட்சி அப்படிங்கிற ஒரு அமைப்பு அதுல பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ் இல்ல அச்சீவ் பண்ணாத விஷயம் இதை பத்தி எதுவுமே இல்லாம ஒரு தனிநபரை பத்தி அவரு வந்து தடுமாறின விஷயங்கள் இல்ல அவரு வந்து தப்பா பேசிட்ட விஷயங்கள் இதை பத்தி மட்டும் ட்ரோல் பண்ணி கேம்பெயின் பண்ணா அப்ப என்ன எலெக்ஷனா இருக்கும் அது அப்படிங்கறது யோசிச்சுக்காங்க. அப்ப இது கட்சி ரீதியான எலெக்ஷனா இல்ல ஒரு தனிநபர் ட்ரோல் எலெக்ஷன் அப்படிங்கறத பார்க்கணும். ஸோ இந்த ஆக்சுவலா இந்த ட்ரோல் கேம்பெயின் அப்படிங்கறத பத்தி நம்ம இப்போ அதோடைய வீரியமும் அதோடைய ஒரு இதுவும் தெரியாது. ஒரு 5 இயர்ஸ் டவுன் லைன் போய் பார்த்தீங்கன்னா இது அப்படியே கண்டினியூ ஆகிற பட்சத்துல ஒன்றும் இல்லைங்க, அடுத்த 5 இயர்ஸ் 2 வருஷம் வெயிட் பண்ணுவோம். சட்டமன்றம் ஒன்று வரும், நாடாளுமன்றம் ஒன்று வரும். இப்ப இதோட ட்ரோல் அப்படிங்கிறது அதிகமாகிற பட்சத்தில் என்ன ஆகும்னால் ஒரு டவுன் த லைன் 2029 பாத்தீங்கன்னா இது ரொம்ப விகரசாயிரும். அப்போ ஒவ்வொருத்தவங்களும் அவங்க அச்சீவ்மெண்ட் பண்றதை பத்தி மெயினா யோசிக்கவே மாட்டாங்க. ட்ரோல்ல மாட்டம் எப்படி இருக்கிறது இதான் யோசிப்பாங்க. அதுல போக்கஸ் போயிடுச்சுன்னா அச்சீவ்மெண்ட்ல போக்கஸ் போக முடியாம மிஸ் ஆயிரும். இது வந்து ஒரு பெரிய பாதிப்பாக பின்னாடி வரும்ன்றதை நம்ம பார்க்கிறோம். அண்ட் மோரோவர் இந்த ட்ரோல் கேம்பெயின் அப்படிங்கிறது அவங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அவங்க அதை பயன்படுத்திக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி மக்களுடைய முட்டாள்தனத்தை பயன்படுத்திக்கிறாங்க, அவ்வளவுதான். எக்ஸாக்ட்லி. ஏன்னால் ஒரு நீங்க பார்த்தா தெரியும் இதுவரையில் இப்ப வரைக்குமே கேம்பெயின் அப்படிங்கிறத தாண்டி ஓட்டு எது டிசைட் பண்ணதுன்னு நம்ம பார்க்கறதுனால ஓட்டிங்கை பொறுத்தளவுக்கு எப்பா என் தாத்தா போட்டாரு, என் அப்பா போட்டாரு, நானும் போடுறேன் அப்படின்னு ஒரு கூட்டமே இருக்கு தமிழ்நாட்டில். டிஎம்கே ஏடிஎம்கே உதயசன இல்லை, இது ரெண்டுத்தை தாண்டி ஒரு தேர்டான விஷயத்துக்கு அவங்க வெளியே வரணும் அப்படின்னால் இன்னும் யோசிக்கிற குடும்பம் நிறையவே இருக்கு. ஏனால் எது எப்படியோ இவங்களே மாத்தி மாத்தி பண்ணிட்டோம் அப்படின்றதா இருக்கிறாங்க. அது இன்னொரு ஆஸ்பெக்டையும் பார்க்கணும், இங்க யாருக்கிட்ட எப்படி ஆட்சியை கொடுத்தாலும் அந்த ஆட்சியில வந்து ஊழல் இல்லாத ஆட்சியெல்லாம் பண்ணவே முடியாது. இது தெரிஞ்ச உண்மை. யார் அதிகமா பண்றா யார் கம்மியா பண்றா இது வேணா இதான் டிசைனிங் ஃபேக்டர்ஸ், அவ்வளவுதான். இப்ப டிசைனிங் ஃபேக்டர்ஸே மாறி எங்க வருதுனால் ட்ரோல் ஃபேக்டருக்குள்ள வருது. யாரு முட்டாள் அப்படிங்கிறது, இப்ப இவரு பதனியை வந்து இனிப்புன்றாரு, அவரு காலில் போய் விழுந்து ஆட்சி பிடிக்கிறாரு. இப்ப இது ரெண்டுத்துல யாரு அதிகமான முட்டாள் யாரு கம்மி முட்டாள் அப்படி ஆகுது இல்லையா? சோ இதுதான் இங்க சிக்கலாகும். அப்போ ஒருத்தவங்க பண்ணக்கூடிய விஷயத்தினால ஒட்டுமொத்த கட்சியும் பாதிக்கும் அப்படிங்கறத தாண்டி இது ஒட்டுமொத்த மக்களையும் முட்டாளாக்கும்ன்றதை இங்க பார்க்க வேண்டியதா இருக்கும். முட்டாளாக்க வச்சது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா போக போக 2 கட்சி உடன்படிக்கை எழுதுவாங்க. எப்பா கொல்ல அடிச்சுக்கோ, ஊழல் அடிச்சுக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ, இதை பத்தி பேச வேண்டாம். நீ எங்க சிரிக்கிற, நான் எங்க சிரிக்கிறேன், நீ எங்க பல்ல காட்டுற, நான் எங்க பல்ல காட்டுறேன், இதை பத்தி மட்டுமே நம்ம பேசுவோன்ற மாதிரி ஆயிடும். நீங்க ஞாபகம் இருக்குமான்னு பாருங்க, யோசிச்சு பாருங்கள். விஜயகாந்தை பத்தி இன்னைக்கு எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு எல்லாம் புகழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா விஜயகாந்தை ட்ரோல் பண்ணாத மீடியாவே கிடையாது. அவர் வந்து யோகா ஒண்ணு நடத்தினாரு, மோடி யோகா டே அன்னைக்கு. யோகா டேல வந்து விஜயகாந்தும் கல்யாணம் அப்ப கூட்டணி கட்சி தான் கலந்துக்கிறாரு. உடம்பு அப்போ நல்லா இருந்த சமயம், அப்போ ஒரு படுத்த படிக்க இல்லாம இருந்த சமயம். அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த பென் பண்றப்போ கின் பண்றப்பெல்லாம் ஒரு மாதிரி முகத்தை வித்தியாசமா வந்து ரியாக்ஷன் கொடுத்துட்டே இருப்பார். அதை வந்து ட்ரோல் பண்ணி அவர் அசிங்கப்படுத்தினாங்க. நீங்க பார்த்தா தெரியும், விஜயகாந்த் மாதிரியான ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன் பாலிடிக்ஸ்ல கிடையாது. ஆனால் அவர மாதிரி ட்ரோல்ல சிக்கின பர்சனும் கிடையாது. இன்ஃபேக்ட் அவர் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அழைச்சா நம்ம என்ன நல்லது பண்ணாலும் மக்கள் நம்மளை வந்து பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. சினிமால வந்து சிங்கமா பார்க்கப்பட்ட ஒரு நபர், ஆக்சுவலா சிங்கமா நான் சினிமாக்குள்ள சொல்ல, சினிமாக்கு தாண்டி நடிகர் சங்கத்துல கடனை மீட்டு எடுத்துட்டு வந்து நடிகர் சங்கத்தை எந்திரிச்சு உட்கார வச்சதுல அவருடைய பங்கு அலாதிய பங்கு. சோ அப்படி வந்து ஒரு சிங்கமா பார்க்கப்பட்ட நபரை ட்ரோல் அப்படிங்கிற ஒரு கான்டென்ட்டை வச்சுக்கிட்டு அரசியல்ல வந்து ஒரு காமெடினா பார்க்கப்பட்ட நபர் தான் விஜயகாந்த். சோ அவர் வந்து இப்படி திரும்புறது மூஞ்ச வச்சுக்கிறது இதை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்ப என்ன ஆகும்னா அடுத்த செட் ஆஃப் டைம்ல போயிடுச்சுன்னா ஸ்டாலினையும் இபிஎஸ்சியும் அப்படி பண்ணுவாங்க அடுத்த லெவல்.
ஸோ ஆட்டோமேட்டிக்கா இவங்க 2 பேரும் ஜோக்கர்ஸ் ஆகப்படுவாங்க. ஸோ ஜோக்கர்ஸ் ஆகப்படுறப்போ ஒட்டுமொத்த கட்சியும் பாதிக்கும் அப்படிங்கிறதும் ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட், மக்களுக்கு எவன் நல்லது பண்றான் எவன் நல்லது பண்ண மாட்டேன்றானே தெரியாம போறதுக்கு, மழுங்கி போறதுக்கும் இந்த ட்ரோல் ஒரு மிகப்பெரிய ஆஸ்பெக்டா உருவாயிருக்கு. அது விஜயகாந்த் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நம்ம வந்து மக்கள் நமக்கு பிடிக்காம போயிடுச்சோம், மக்களுக்கு நம்மள இல்ல நம்ம ஏதோ சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படிங்கிற அளவுக்கு அவர் வெறுத்து போனாருன்னு ஒரு தகவல் சொல்லலாம். ஆனா அவர் போனதுக்கு அப்புறம் நல்லா கொண்டாடுறாங்க இன்னமும். இதுதாங்க இந்த உலகம்ன்றது. அவர் உயிரோடு இருந்தப்போ ஒருத்தவங்க மதிக்கல அவரு. அது முக்கியமா அரசியல்ல ஒருத்தவங்கள மதிக்கல. அவர் உயிரோட இருந்து நல்லபடியா இருந்திருந்தாரு, இந்த மீடியாக்கள் அவரை ஒரு கொண்டு நல்லபடியா அவரை வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு அவரு தான் டிசைனிங் ஃபேக்டரா இருந்திருப்பாரு ஒட்டுமொத்த எலெக்ஷன்லயுமே. இப்ப கூட பாத்தீங்கன்னா தேமுதிக வந்து இந்த ஒரு எலெக்ஷன் தான் அவங்க இறந்ததை வச்சு ஓட்டு கேட்கலாம், அவ்வளவுதான். சிம்பத்தி ஓட்ஸ் தான். அடுத்த வாட்டி அவங்க எல்லாம் தேர மாட்டாங்க, கட்சி நிக்காது, கட்சி வளர முடியாது. ஸோ இதான் ரியாலிட்டி. பட் என்னன்னா இந்த ட்ரோல் அப்படிங்கிற இந்த கேம்பெயின்குள்ள படித்த மக்கள் மாட்டிக்க வேண்டாம்ன்றது நமக்கு கோரிக்கை முன்வைக்க ஆசைப்படுறோம். ஏன்னா அடுத்தவன் என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கான், நாட்டு எக்கானமி டெவலப் ஆயிருக்கா இல்லையா, நாட்டுல எப்படி எந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு இருக்குதா இல்லையா. இப்போ காலையில் நியூஸ் பார்த்திருந்தேன், அதை வந்து ஐஐடி மெட்ராஸ்ல 46% மக்களுக்கு யோசிச்சு பாருங்க, ஐஐடி மெட்ராஸ்ல படிச்சா வேற உடனே கிடைச்சிரும்னு சொல்லக்கூடிய ஆஸ்பெக்ட்ல 46%, மேபி ஐ எம் ராங் இன் த பர்சன்டேஜ், பட் 40+% நான் தனியா வீடியோ போட போறோம் அதை பத்தி. அவ்வளோ பேரு வேலை இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க படிச்ச மக்கள் அப்படிங்கிறது இப்போ நியூஸ் புதுசான உண்மையான செய்தி. ஐஐடில படிச்சவனுக்கே வேலை இல்லைனால் மத்தவனுக்கு எங்க சொல்றது, என்ன சொல்றது? அப்போ வேலை வாய்ப்பை பத்தி மோடி பேசிட்டு இருக்காரு. எங்க வேலை வாய்ப்பு இருந்துச்சு, எங்க இருக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதை பத்தி எல்லாம் தான் மெயினா பேச வேண்டியது இருக்கு. ஏன்னால் படித்தவர்கள் அட்லீஸ்ட் 2 ஆஸ்பெக்ட்ல பார்க்கணும். படிச்சவங்க ஓட்டு போடணும், சோம்பேறித்தனை பார்க்காம, அதையும் ஒரு கோரிக்கையா வைக்கணும். 2வது ஆஸ்பெக்ட், படித்தவர்கள் இந்த மாதிரியான ஒரு ட்ரோல் கேம்பெயின்ல சிக்காம ஃபேக்ட் கேம்பெயினை மட்டும் நம்பி ஓட்டு போட்டால் நல்ல ஆட்சி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க மக்களே. நன்றி, வணக்கம்.